சீன் 1. கைலாயத்தில் ஒரு உரையாடல். இடம் கைலாய மலையின் அடிவாரம். சிவபெருமான், முருகன் மற்றும் பிள்ளையார் மூவரும் அமர்ந்திருக்கின்றனர். சிவபெருமான் தனது நீண்ட தாடியை வருடிக்கொண்டிருக்கிறார். சிவபெருமான் தனது நீண்ட தாடியை வருடியபடி, பிள்ளையாரே, நேற்று நீ செய்த லீலை என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும். தேவர்கள் எல்லோரும் வந்து முறையிட்டார்கள். என்ன பண்றது, என்ன பண்ணாலும் அப்பா கிட்ட குத்து விட்டுறாங்க. இருக்கட்டும், ஒரு நாள் பார்த்துட்டேன். பிள்ளையார் தன் பெரிய வயிற்றை தடவியபடி, அப்பாவித்தனமாக என்னப்பா செய்தேன், எனக்கு ஒன்றும் தெரியாதே. முருகன் சிரிப்பை அடக்கிக் கொண்டு, தெரியாதா பின்னே, தேவர்கள் கொண்டு வந்திருந்த அத்தனை லட்டுக்களையும் ஒரே நிமிடத்தில் ஓம் என்று சொல்லி வயிற்றுக்குள் போட்டாயே. லட்டு துண்ணது குத்தமாடா, இந்த வேலையை நீங்க கரெக்டா பாக்குறீங்கடா. பிள்ளையார் வெட்கப்பட்டு, அது வந்து எனக்கு பசி தாங்க முடியலப்பா. அப்புறம் அந்த லட்டுக்கள் ரொம்ப ருசியா இருந்தது. யார் செய்தாங்கன்னு தெரியலையே. சிவபெருமான் கண்களை சிமிட்டி, உன் அம்மா தான் செய்திருந்தாள். உனக்கு பிடித்தமான கொழுக்கட்டை செய்வதற்கு பதிலாக லட்டு செய்திருக்கிறாள் என்று கேள்விப்பட்டது. கிரிக்ல கேஸ் முடிஞ்சிருக்கும் போல, பாவம், புக் பண்ணணும். அம்மா பாவம் இல்லையா? உனக்கு வந்த கோபம் இருக்கிறதே. முருகன், ஆமாம் அப்பா. முதலில் அம்மாவிடம் கோபித்து கொண்டு, பிறகு லட்டுக்களை கண்டதும் எல்லாவற்றையும் மறந்து ஒரே விழுங்கில் காலி செய்துவிட்டான். சீன் 2. பழக்கதை. ஒரு வழியா பழத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப தெரியும் என்னோட ராஜதந்திரம் என்னங்க. மக்களே கவனம் கொண்டிருக்கிறார். பிள்ளையார் சிரித்துக்கொண்டே, சரி சரி போதும். உனக்கு ஏதாவது கதை தெரியுமா முருகா? எப்போதும் பார்த்தாலும் நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன் என்று சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறாயே. முருகன் கர்வம் போங்க, அதில் என்ன சந்தேகம்? நான் தான் இந்த உலகத்திலேயே பெரிய வீரன். சூரபத்மனை சம்ஹாரம் செய்தவன் நான் தான். பிள்ளையார் கலகலவென்று சிரித்து, சூரபத்மனை வென்றது வீரம்தான். ஆனால் ஒரே ஒரு பழத்துக்காக உலகத்தை சுற்றி வந்தாயே, அப்போது உன் வீரமெல்லாம் எங்கே போயிற்று? முருகன் முகத்தில் இருந்த கர்வம் சட்டென்று மறைந்தது. சிவபெருமான் இதை கேட்டு வாய்விட்டு சிரிக்கிறார். சிவபெருமான், உண்மைதான் முருகா. அந்த ஒரு பழத்துக்காக நீ பட்ட கஷ்டம் இருக்கிறதே. கடைசியில் உன் தம்பி இங்கேயே உட்கார்ந்து பழத்தை பெற்று கொண்டானே. முருகன் சற்று கோபமாக, அப்பா, நீங்களும் அவனுக்கு சாதகமாக பேசுகிறீர்கள். அப்போது எனக்கு எவ்வளவு ஏமாற்றமாக இருந்தது தெரியுமா? பிள்ளையார் சமாதானமாக, விடு முருகா. விளையாட்டுக்கு கூடவா கோபப்படுவாய்? ஆனால் அந்த பழம் உண்மையிலேயே ரொம்ப சுவையாக இருந்தது. சீன் 3. பார்வதி தேவியின் வருகை. மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது பார்வதி தேவி அங்கு வருகிறார். பார்வதி, என்ன எல்லோரும் சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? என்ன விசேஷம்? சிவபெருமான், ஒன்றுமில்லை தேவி, இந்த இருவரின் குறும்புகளை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். பார்வதி பிள்ளையாரை பார்த்து, பிள்ளையாரே, இன்னும் லட்டுக்கள் வேண்டுமா உனக்கு? பிள்ளையார் கண்களை மின்ன, அம்மா, இன்னும் கொஞ்சம் கிடைத்தால் நன்றாக இருக்குமே. உடனே பார்வதி தேவி அன்போடு பிள்ளையாருக்கு மேலும் லட்டுக்களை கொண்டு வருகிறார். மூவரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். டேய் அண்ணா, இன்னைக்கு என்னை வச்சு செஞ்சுட்டல. ஒரு நாள் நான் உன்னை வச்சு செய்வேண்டா, வருவேன். இன்னைக்கு இல்லைன்னா ஒரு நாளைக்கு நான் வருவேன். வரப்ப பாரு.